உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் வரதராஜ் பேசுகின்றேன். இப்பொழுது விஸ்வாச வருஷத்திலே நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது. குரு பகவான் ரிஷபராசி மண்டலத்தில் இருந்து மீனராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க உள்ளார். ஆகையால் இந்த ராசி 12 ராசிகளுடைய சுபத்தன்மைகளும் அதற்கு உண்டான சிறப்பு விஷயங்களும் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் வர வேண்டி குரு பகவானுக்கு எல்லோரும் பிரார்த்தித்து எல்லா விதமான வளம் பெற வேண்டுகின்றேன். முதலாவது ராசின்னு சொல்லப்படுகின்ற மேஷராசி. உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்துள்ளார். இந்த 3ஆம் இடமாகப்பட்டது தைரிய வீரிய ஸ்தானத்தை குறிக்கும். இந்த 3ஆம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு தருவார். அதனோடு இல்லாமல் சில நேரங்களிலே பதவியிலே சில குழப்பங்கள், பதவி உயர்வு காலதாமதம் அடைதல், அதே போல் பள்ளி குழந்தைகளுக்கு ஞாபக மறதி, இம்மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில விஷயங்களும் நன்மைகளும் நடக்க உள்ளது. ஆகையால் நீங்கள் இந்த குரு பெயர்ச்சியிலே சிவாலயத்திலே சென்று குரு பகவானை தரிசனம் செய்து வருவது மிக மிக சிறப்பு. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் அமர்றார். ராசிக்கு 2ஆம் இடம் ஆகப்பட்டது மிகவும் விசேஷமான இடமாக சொல்லப்படுது. இந்த ராசிக்கு 2ல் அமையும் போது அதிகப்படியான நன்மைகளும் நோய் எதிரிகள் கடன்கள்லாம் தீர்ந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்வில் நிறைய முன்னேற்றங்களும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் பார்வையாக 6ஆம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் நோய்கள் கடன்கள் எதிரிகள் கண்டங்களிலிருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்து குரு பகவான் ஆசியினால் நல்ல அறிவு ஆற்றல் இவையெல்லாம் ஏற்படுகிறது. குரு பகவானுடைய ஆசியினால் தீராத வழக்குகள் கடன்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அடையும். அதே போல் நீங்கள் அருகாமையில் உள்ள சிவாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியிலே குரு அமர்கின்றார். ராசியிலே அமர்வதால் குழப்பங்கள், தெளிவில்லாத விஷயங்கள். 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். நீண்ட நாட்களாக மகப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமும் திருமண பாக்கியம் நடைபெறும். பூர்வீக சொத்தாகப்பட்டது உங்களுக்கு அடையும். அதே போல் நன்மைகளும் அதிகமாக அளவு உள்ளது. இந்த வருடம் உங்களுக்கு தீமைகள் குறைவு. ஆகவே குரு பகவானை அதிகமாக வேண்டி பிரார்த்தித்து உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்க்குமாக சுவாமியை இறைவனுக்கு பக்ஷணங்கள் நிவேத்தியம் பண்ணி முல்லை மலரால் அர்ச்சனை செய்து வந்தால் குருவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் குரு மறைகிறார். ஒரு சுபகிரகமாகப்பட்டது 12லே போய் மறையும் போது என்னென்னு கேட்டால் சுபத்தன்மை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இந்த சுபத்தன்மை குறைவாக இருக்கும்போது முக்கியமான விஷயங்கள் ஆவணங்கள் எல்லாம் கையெழுத்து போடும்போது நல்லா படிச்சுட்டு போடுங்க. பொருள் விற்பது வாங்குவதிலே கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் வீடு சார்ந்த விஷயங்கள் மனை சார்ந்த விஷயங்களுக்கு உரிய ஆவணங்களுடைய பட்டா லேண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாங்குங்க. வீடு வாங்கும் பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஆகையால் அதை கொஞ்சம் தெளிவான முறையிலே அதை விசாரித்து வாங்குவது மிக மிக சிறப்பு. உங்களுக்கான பரிகாரம் இறைவனுக்கு மலர் மாலைகளை அறிவித்தால் சிறப்பான முறையிலே எல்லா விதமான பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அடுத்தபடியாக சிம்மராசி. ராசிக்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்திலே குரு வருவது மிக மிக சிறப்பு. லாபஸ்தானத்திலே குரு அமர்வதால் அதிகப்படியான லாபங்கள், விளைச்சல் நிலையத்திலே அதிகப்படியான விளைச்சல்கள். இந்த வருஷம் சிம்மராசி காட்டில் மழனே சொல்லலாம். அதிகப்படியான லாபங்கள், எதிர்பார்த்த அளவு வருவாய்கள், கடன்கள் நோய்கள் தீரும். அதே போல் புதிய விதமான தொழில்களும் அபிவிருத்தி அடையும். அபிவிருத்தியாகப்படுகின்ற அனைத்து விஷயங்களுமே ஒழுங்கான ஆவணங்கள் மூலம் செய்வது சிறப்பாகும். நீங்கள் குரு பகவானை சிறப்பு நிவேத்தியங்களை கொண்டு அர்ச்சித்து வருவது மிக மிக சிறப்பு. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசி 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே குரு அமைகிறார். தொழில் ஸ்தானத்தில் குரு வந்தார். பதவி உயர்வு அல்லது பதவி மாற்றம்
ஏற்கனவே இருந்த போஸ்டிங்லேருந்து வேறு ஒரு போஸ்டிங்க்கு மாறுறது, பதவி உயர்வு அம்மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் உங்கள் உடல்நிலையிலே கை கால்களிலே கொஞ்சம் கவனமாக தேவை. முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளது. ஆகையால் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவாலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குரு பகவானை பிரார்த்திக்கும் போது நிறைய விதமான அபரிவிதமான யோகங்களும் மற்றும் நல்ல நன்மைகளும் தருவார் குரு பகவான். அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாக்கிய குருவாக வருகின்றார் குரு பகவான். 9க்கு ராசியின் 9ஆம் இடத்தை பிடித்து பாக்கிய குருவாக அதீத விதமான நன்மைகளும் அதே போல் சில இடங்களிலே உங்களுக்கு தேவைப்படுகின்ற நிறைய விஷயங்களையும் 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது தைரியங்களும் ஆரோக்கியங்களும் உங்களுக்கு வருகிறது. இந்த வருடத்திலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயம் ஜெயம் என்று வெற்றி போன்றவற்றைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் அவசியம் மலர் மாலைகளை கொண்டு இறைவனை அர்ச்சிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களும் சேரும். அடுத்தபடியாக விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு குரு பகவான் ராசி மண்டலத்தில் 6ஆம் பாவதாக வருவதால் சில நேரங்களில் கடன், நோய்கள், அதே போல் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், விரோதிகள் அதிகரிப்பார்கள். எனவே கொஞ்சம் கவனம் தேவை. இந்த விருச்சிக ராசி நேயர்கள் தங்களால் முடிந்த விஷயங்களை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதோ, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் தேவைப்படுகின்ற உபகரணங்களோ சாதனங்களோ வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் தீராத வழக்குகள் தீரும். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராசியில் 7ஆம் இடத்தில் குரு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசி மண்டலத்தை பார்க்கும்போது சுபத்தன்மைகள், கலத்திர தோஷங்கள் நிவர்த்தியடைந்து வெகு விரைவிலே திருமணம், முக்கியமான விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப விரயங்கள்லாம் ஏற்பட உள்ளது. ஆகையால் சுபத்தன்மை வாய்ந்த குருவாகப்பட்டவர் ராசியின் 7ஆம் பாவத்திலே வரும்போது சில நல்ல முடிவுகளும் நிறைய மாற்றங்களும் ஏற்பட உள்ளது. பதவி சார்ந்த விஷயங்களிலே பதவி உயர்வு மற்றும் ஆயுள்களும் ஆரோக்கியங்களும் நிறைய சிறப்பாக இருப்பதால் இந்த குரு பெயர்ச்சியாகப்பட்டது உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசினியர்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு, 6ஆம் பாவத்திலே குரு இருப்பதால் பழைய கடன்கள், அதே போல் எதிரிகளுடைய தொல்லைகள் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு விதமான சௌபாக்கியங்களும், அதே போல் உங்களுக்கு அதீத விதமான விஷயங்களும், சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பும் உள்ளது. ஆகையால் இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் சாதகமாக கொண்டு குரு பகவானுக்கு முல்லை மலரால் அர்ச்சனை செய்து உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுங்கள். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசியிலே 5ஆம் பாவத்திலே குரு அமர்வதால் புத்திர சந்தான அபிவிருத்தி, குழந்தைகளுக்கு நல்ல ஆயுளும் ஆரோக்கியங்களும், நீண்ட நாள் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதியர் இந்த வருடத்திற்கு அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் நல்ல சௌபாக்கியங்களும், நடைபெறாத இருந்த தடையில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியடைந்து குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் 5ஆம் பாவமாகப்பட்ட உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பதால் மிக மிக சிறப்பு வாய்ந்த ராசியாக கும்பராசி இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். அதே போல் வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படுவதால் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே உள்ளது. குரு பகவானை சாமந்தி மலரால் அர்ச்சனை செய்வது, மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு. அடுத்தபடியாக மீனராசி. ராசி அதிபதியாகப்பட்டவர் 4ஆம் இடத்திலே அமர்கின்றார். ராசியின் அதிபதி 4ஆம் இடத்திலே அமர்வதும், இந்த ராசியினுடைய அதிபதி 4ஆம் பாவத்திலே இருந்து இயங்குவதும் மிகவும் சிறப்பானது. மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குரு பகவானால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளும் தீரும். அதே போல் நன்மைகள் அதிகரிக்கும். கெட்ட விஷயங்களிலும் துர்சவகாசங்கள், அதாவது தீயவர்களுடைய நட்பும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வருடத்திலே உங்களுக்கான புதிய தொழில்களும் புதிய முயற்சிகளும் செய்வது மிகவும் சிறப்பு. புதிய தொழிலுக்கான உரிய ஆவணங்களோடு செய்யுங்கள். அதே போல் நண்பர்களிடம், தெரிந்தவர்களிடமோ எந்த ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்காதல் இருப்பது மிக மிகவும் சிறப்பு. அதே போல் உரிய ஆவணமின்றி தொழில்களை ஆரம்பிப்பது சிறப்பு. நீங்கள் சிவாலயத்திலே உள்ள தட்சிணாமூர்த்திக்கு
நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் போது குருவால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நிவர்த்தடையும். எனவே நேயர்களே, இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருந்து குரு பகவானுடைய நல்லாசிகள் உங்களுக்கு அமையும்படி எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.